வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பார்க்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பம்பட்டு ஸ்ரீராம் காலேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK இண்டிபெண்டன்ட் ரீசேல் ஹவுஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, சார் நீங்கள் போடுறது எல்லாமே க்ரோர்ஸ் கணக்கிலே இருக்குது, லோ பட்ஜெட்டில் ஏதாவது வீடு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ இந்த வீடோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், 50 lakhs தான். ஸோ லேண்ட் ஏரியா வந்து உங்களுக்கு 1000 square feet வருது. பில்டிங் ஏரியா வந்து உங்களுக்கு 900 square feet. ஸோ ஒரு 2 years ஓல்டு தான் இந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க வாங்கி 2 வருஷம் தான் ஆகுது. ஸோ வேறு காரணத்துக்காக இந்த வீடை வந்து கொடுத்துட்றாங்க அவங்க. ஸோ உள்ள என்ட்ரானது உங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வெளில வந்து உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட்டு. ஸோ இது வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரானதும் நல்ல பெரிய ஹாலு. ஸோ இந்த வேப்பமட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பில்டர்ஸ் வீடு கட்டி விற்றுருக்காங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்ல பார்வையாக யாருமே கட்டலன்னு சொல்லிட்டு இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. ஸோ பில்டர் நல்லா பார்த்து கட்டியிருக்காரு வீடு. ஸோ இது வந்து ரீசேல் ஹவுஸுங்க, ஒரு 2 years ஓல்டு. ஸோ வாங்கினவங்க இதை விட கொஞ்சம் பெரிய வீடு வாங்குறாங்க, அதனால் இந்த வீடை கொடுத்துட்றாங்க அவங்க. ஸோ இந்த வீடோட காஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 50 lakhs. வேப்பம்பட்டு ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 kilometers இந்த ப்ராப்பர்ட்டி. வேப்பம்பட்டு ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 kilometer வருது. ஸோ ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வேப்பம்பட்டு ஸ்டேஷன் வழியாக வரலாம், அப்படி இல்லைன்னா பூந்தமல்லி தாண்டி திருமழிசை ரைட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வெள்ளவேடு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டோ ஜப்பான் கம்பெனி வரும். ஸோ அந்த இண்டோ ஜப்பான் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 kilometers. ஸோ உங்களுக்கு இது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் வீடு. ஒரு பெரிய ஹாலு, 2 bedroom, ஒரு அட்டாச்சு, ஒரு காமன் கொடுத்துருக்காங்க வெளியில், ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸு. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பெட்ரூம்ஸ் எல்லாம் நல்லா கிங் சைஸ் பெட் தான் போட்டிருக்காங்க, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபர்னிஷிங்லாம் எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக பண்ணல, ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறதே மொத்தம் 3 பேர் தான் இருந்திருக்காங்க. அதனால் ஃபர்னிஷிங் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல இவங்க. ஸோ பில்டர் எப்படி வாங்கினாங்களோ அதே கண்டிஷனில் தான் வீடு இன்னும் வச்சுருக்காங்க. பெயிண்ட் கூட அந்த அளவுக்கு தேவை இருக்காது, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொட்டை மாடியில் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இல்லை 2 ரூம் நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வீடு வாங்கியிருக்காரு, அவர் மேலே 2 ரூம் போட்டிருக்காரு. நீங்கள் வரும்போது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அதை. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, 50 lakhsக்குள்ளே வீடு பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து DTCP அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ பேங்க் லோன் 90% வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.